selected point number 1104 इधले எழுதிருக்காங்க अव्यक्तवाणी पढ़ने के लिए बाबा ने मना किया है क्यों அப்படினா अव्यक्तवाणिயை படிக்கிறதுக்காக பாபா வேண்டான்னு சொல்லிருக்காங்க ஏன் हमने सुना है कि अव्यक्तवाणी पढ़ने के लिए बाबा ने मना किया है तो क्या पढ़ सकते हैं बाबा ने मुरली में ये बोला हुआ है बाबा मुरलीல இது சொல்லிருக்காங்க कि जो डायरेक्ट मुरली सुनते हैं वो है फर्स्ट क्लास मुरली என்ன சொல்லிருக்காங்கன்னா யாரு டைரக்ட் முரளியை கேக்குறாங்களோ அதா இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸ் முரளி जो टेप रिकॉर्डर से सुनते हैं யாரு டேப் ரெக்கார்டர் மூலமா கேக்குறாங்களோ या वीडियो में देखते हैं இல்லனா வீடியோ மூலமா பார்க்கறாங்க वो है सेकंड क्लास या गुड सेकंड क्लास அது செகண்ட் கிளாஸ் இல்லனா குட் செகண்ட் கிளாஸ் और जो कागज में पढ़ते हैं பிறகு அந்த பேजेस என்ன பேப்பர் மூலமா பேப்பர்ல படிக்கறாங்க இல்லையா वो है அது थर्ड क्लास मुरली அது थर्ड क्लास முரளின்னு சொல்லிருக்காங்க तो जिनको फर्स्ट क्लास माल मिल रहा होगा இப்போ யாருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மால் கிடைச்சிட்டு இருக்குது ஐட்டम्स கிடைச்சிட்டு இருக்குனா वो थर्ड क्लास क्यों पढ़ेंगे அவங்க ஏன் थर्ड क्लास படிப்பாங்க आजकल तो ट्रेन में भी थर्ड क्लास खत्म कर दिया இன்றைய நேரத்துல ட்ரெயின்ல கூடயோ थर्ड क्लास முடிச்சிட்டாங்க पहले ट्रेन में थर्ड क्लास चलता था முன்னாடி ட்ரெயின்ல இந்த थर्ड क्लास போயிட்டு இருந்தது तो हमारी भी संकल्पों की ट्रेन है பாபா சொல்றாங்க நம்மளது கூடயோ संकल्पங்களினோட ட்ரெயினா இருக்குது इस संकल्पों की ट्रेन में थर्ड क्लास को कोई स्थान नहीं பாபா சொல்றாங்க இந்த संकल्पங்களினோட ட்ரெயின்ல थर्ड क्लासக்கு எந்த விதமான இடமும் இல்லன்னு சொல்றாங்க क्यों ஏன் இப்படி क्यों स्थान नहीं है ஏன் இடம் இல்ல क्योंकि जो थर्ड क्लास पढ़ाई पढ़ने वाले होंगे ஏன்னா யாரு थर्ड क्लास படிப்பை படிக்க கூடியவங்க இருக்காங்க उनको ये निश्चय ही नहीं होगा कि भगवान बाप आया हुआ है அவங்களுக்கு இத பற்றி நிச்சயமே இருக்கிறது இல்ல பகவான் அப்பா வந்திருக்காங்க जब निश्चय नहीं होगा तो जरूर कागज आगज की किताबें पढ़ते रहेंगे ஒரு நிச்சயம் இல்லைன்னா கண்டிப்பா இந்த இந்த பேப்பர்ஸினோட புக்ஸ் இதெல்லாமே படிச்சிட்டு இருப்பாங்க जिनको निश्चय होगा யாருக்கு நிச்சயம் இருக்குமோ वो डायरेक्ट सुनने की कोशिश करेगा அவங்க டைரக்ட் கேக்குறதுக்காக ஆரம்பம் செய்வாங்களா முயற்சி செய்வாங்களா या जो एक्यूरेट वाणी सुनाती है टेप रिकॉर्ड இல்லனா एक्यूरेट वाणी என்ன சொல்லுதோ டேப் ரெக்கார்டர் वो सुनेगा அத கேட்பாங்களா डायरेक्ट सुनेगा नहीं अगर मौका मिलता है ஒருவேளை டைரக்ட் கேக்கலன்னா அப்படினா கேக்குறதுக்காக அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கலன்னா तो टेप रिकॉर्ड से सेकंड माल देखेगा அப்ப என்ன செய்வாங்கன்னா டேப் ரெக்கார்டர் மூலமா செகண்ட் மால் அப்படினா செகண்ட் கிரேடினோட அந்த ஐட்டம் எடுத்துப்பாங்க क्लास की तो बात ही नहीं थर्ड क्लासினோட விஷயமே இல்ல बाबा हम जो मुरली देखते थे वो तो पढ़ सकते हैं ना அந்த சிஸ்டர் கேக்குறாங்க பாபா நாங்க முரளி என்ன எழுதுறோம் இல்லையா அது படிக்கலாம் இல்லையா लिखते काय के लिए பாபா சொல்றாங்க ஏன் எழுதுற कहने के लिए என்ன வீசுறதுக்காக எழுதுறதா हाँ तो लिखते किस लिए हो लिखते इसीलिए हो कि दोबारा पढ़ा जाए ஏன் எழுதுறேன்னா இப்போ மறுபடியும் படிக்கிறதுக்காக தானே எழுதுறீங்க एक बार याद नहीं रहता है चीज तो उसको बार बार रिवाइज करें ஒரு தடவை ஞாபகம் இருக்கிறது இல்ல அதனால அது மறுபடியும் அடிக்கடி ரிவைஸ் ஆகணும் பண்ணணும்னு சொல்லி எழுதுறீங்க